ஆவிக்குரியவைகளில் ஆபிரகாம் பாருங்க, அவனுடைய தனிப்பட்ட வாழ்விலே தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே, தேவனை ஆராதிக்கிறதிலே, தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதிலே நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யட்டும்? துதி சோத்திரங்களை செலுத்தட்டும். ஆபிரகாம் அதை செய்கிறான். ஏன் சொன்னா, தேவன் என்னை அழைத்தார், தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பதாக என் பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் அவனை நடத்தின போது என் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஏறக்குறைய 4 பலிபீடங்களை கட்டுகிறான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணங்களுக்கானது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிற போது அந்த பலிபீடத்திலே பாருங்க, ஒரு பலி செலுத்த வேண்டும். தேவன் தீர்மானிக்கிறார் பலியை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட பல நேரங்கள்ல நாம் தான் நம்முடைய பலிகளை தீர்மானிக்கிறோம். இந்த பலிபீடத்தில் இன்றைக்கு எதை செலுத்துவது என்று நாம் என்ன செய்கிறோம்? தீர்மானிக்கிறோம். நல்லது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவன் எனக்கு இவைகளை செய்திருக்கிறார், என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லட்டும். தேவன் என் வாழ்வை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், நான் தேவனுக்கு நன்றி சொல்லட்டும். தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார், நான் தேவனுக்கு நன்றி சொல்லட்டும். ஆனால் சில நேரங்களிலே தேவன் பலியை தீர்மானிக்கிற போது, அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய சவால். என்னன்னு சொன்னா, தேவன் பலியை தீர்மானிக்கிற போது அந்த பலி செலுத்துகிறதிலே தேவ பிள்ளைகள் தோற்று போகிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை செய்ய முடியல, ஆண்டவர் கேட்கிறதை கொடுக்க முடியல. ஆண்டவர் பாருங்க, ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்களோடு கூட உறவாடுகிறார். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிறதிலே தேவ பிள்ளைகளாக தோற்று போகிறோம் பல இடங்களிலே. ஏன் நம்முடைய பலிபீடங்கள் அங்கீகரிக்கப்படலன்னு சொன்னா, தேவன் ஒரு பலியை எதிர்பார்க்கிறார். அந்த பலியை நம்மால என்ன செய்ய முடியல? செலுத்த முடியல. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன பலியை எதிர்பார்த்தா தெரியுமா? அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிற போது சொன்னார், உன் நேசகுமாரனும் ஏக சுதனுமாய் இருக்கிற ஈசாக்கை கொண்டு வந்து பலியிடு என்று சொன்னார். அவன் விரும்பினவைகளை பாருங்க. இன்றைக்கு என்ன பிரச்சனை சொன்னா, நம்முடைய விருப்பமானவைகளை தேவனுக்கு என்று செலுத்துகிறது என்று வருகிற போது நாம் தோற்று போகிறோம். இல்ல இல்ல, இதெல்லாம் என்னோட precious time, இதெல்லாம் என்னால என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் கடவுளுக்காக கொடுக்க முடியாது, இதெல்லாம் என்னுடைய விசேஷமானவைகள், இதெல்லாம் கடவுளுக்காக கொடுக்க முடியாது. இதெல்லாம் யாரோடது? என்னுடையது, எனக்கானது, என் குடும்பத்துக்கானது, என்னுடைய எதிர்காலத்துக்கானது, இதெல்லாம் என்னுடையது என்று வருகிற போது என்ன செய்கிறோம் சொன்னா, பலி செலுத்துகிறதிலே தோற்று போகிறோம். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நேசகுமாரனை ஏகசுதனை கொண்டு வந்து பலியிடு என்று சொல்லுகிற போது ஆபிரகாம் என்ன செய்தான்னு போட்டிருக்கு தெரியுமா? ஆபிரகாம் அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி தேவன் விரும்பின பலியை அதன் மேல் கொண்டு போய் வைத்த போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட பலிபீடங்களிலே தேவன் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். நம்மாலே கொண்டு போய் என்ன செய்ய முடியல? அந்த பலியை செலுத்த முடியல. பின்வாங்குகிறோம், மறுதளிக்கிறோம், விலகி போகிறோம். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் என்ன செய்கிறோம்? கடந்து போகிறோம். பலிபீடம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, அனலுமின்றி குளிருமின்றி அணைந்து போன நிலைமையில ஆபிரகாம் பலி செலுத்துகிறான். கர்த்தர் அவனை அங்கீகரிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலிபீடங்களை கவனித்து பாருங்க. அவைகளிலே நித்தமும் ஆராதனை நடக்கிறதா? அவைகளிலே நித்தமும் பலி செலுத்துகிறீர்களா? அதுல அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டு இருக்கிறதா? தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதுல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் தனிப்பட்ட பலிபீடம் எப்படி இருக்கிறது?